ஆஸ்திரேலியாவில் இந்தியாவை சேர்ந்த ஒரு இளம் பெண் இருக்கா. அவ பேரு மிதுனா. சமீபத்துல அவளோட அப்பா இறந்துட்டாரு. அதனால மனசு ரொம்ப உடைஞ்சு சோகத்துல இருக்கா. அந்த நேரத்துல அவளுக்கு திடீர்னு ஒரு பார்சல் வருது. முதல்ல அதை பிரிக்காம பாப்போம்னு ஓரமா வச்சிடுறா. பட் அந்த பார்சலுக்கு மேல ஏதோ வித்தியாசமான குறியீடுகள் இருக்கு. அத பார்த்த உடனே மிதுனாக்கு சந்தேகம் வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்சலை பிரிக்கிறா. உள்ள ஒரு கடிதம். அந்த கடிதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, என்ன மிஸ் மிதுனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். பட் இனி அது கொஞ்சம் கஷ்டம். இத படிச்ச உடனே அவளோட புருவம் சுருங்குது. இவன் யாரு, என்ன பேசுறான்னு. அடுத்தது இன்னும் விசித்திரம். உன் வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய புதிர் இருக்கு. இனிமேல் இன்னும் சில புதிர் சேரப்போகுது. அதுல இரண்டாவது புதிர் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை தேடி வரும். மிதுனா மனசுக்குள்ள என்னடா இது, விளையாடுறாங்களான்னு நினைக்கிறா. அப்போ அவன் சொல்றான், உன் குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். நீயும் தெரிஞ்சுக்கணும்னா உடனே இந்தியாவா. இத படிச்சதும் மிதுனா கடுப்பாகிடுறா. இவங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு அந்த கடிதத்தை கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறா. மிதுனாவோட குழந்தைய பாத்துக்கிற பெண்ணு மேரி ஜாக்லின் வரா. அவ இப்போ அவளுக்கு நல்ல தோழி மாதிரி. மேரி, என்னாச்சு மிது? மிதுனா, அதை விடு, சஞ்சய் தூங்கிட்டானா? மேரி, ஆமா, இப்போதான். அந்த நேரத்துல திரும்பவும் காலிங் பெல். மேரி கதவை திறக்கிறா. மேடம், மிஸ் மிதுனா, உங்களுக்கு பேங்க்ல இருந்து கொரியர். மிதுனாவுக்கு உடனே புரிஞ்சிடுது. இது அப்பாவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த பேங்க்ல ஒரு வழக்கம் இருக்கு. ஒருத்தர் இறந்துட்டா அவரோட பேங்க் கணக்கு விவரம் அவரோட வாரிசுக்கு தான் வரும். மிதுனா அத டேபிள்ல போட்டு அப்பாவோட ஸ்டேட்மெண்ட் தான்னு சொல்றா. மேரி, பிரிச்சு பார்த்தாதான் என்ன? மிதுனா, அப்பா என்ன பெருசா வச்சிருக்க போறாரு, விடு. பட் மேரி, சார் எவ்வளவு வச்சிருக்காருன்னு பார்க்கலாம் என விடாமல் பிரிக்கிறா. பிரிச்ச உடனே அப்படியே உறைந்து நிற்கிறா. என்னாச்சு, ஒண்ணுமில்லையா? நான் 0 கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன? மேரி, $50 மில்லியன். ஒரு நாள் நாம அதை அச்சீவ் பண்ணலாம். இல்ல மிது, உங்க அப்பா அக்கவுண்ட்ல $50 மில்லியன் இருக்கு. உனக்கு கண்ணு தெரியாமல் போச்சா என்ன? உன் கண்ணுதான் நல்லா தெரியுமே, நீயே பாரு. அத பார்த்த அந்த நொடி மிதுனாவுக்கு தலை சுத்துது. எப்படி, எங்கிருந்து, யார் அனுப்புனது? ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தா ஒவ்வொரு மாதமும் பெரிய தொகை வந்திருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிருக்கு. அப்போ சார் மில்லியனரா? உளராத மேரி. அப்பாவுக்கு யார் இவ்வளவு பணம் அனுப்புறது? அப்பா யாருக்கு திருப்பி அனுப்புறாரு? அவளுக்கு அப்பா மேல நம்பிக்கை இருக்கு. அப்பா எதுவும் காரணமில்லாம செய்ய மாட்டார்னு. சரி மேரி, நீ போய் டின்னர் மெனு ரெடி பண்ண. அவள் அங்கு ஒரு சிறு ரெஸ்டாரண்ட் நடத்தி வந்தாள். மிது, நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்கே, அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ட கட்டிட்டு அழணும். மேரி, போய் வேலைய பாரு, அதட்டலாக